இன்றைய தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் தேசிய அளவிலான முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்க திட்டம் இருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மொழி நிதி பங்கீடு விவகாரங்கள் குறித்து முடிவெடுக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய 2152 கோடி ரூபாய் கல்விக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை. தேசிய கல்விக் கொள்கை ஏற்றால் மட்டுமே நிதி என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய நிலையில் இந்த விவகாரத்தில் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கை ஏற்க முடியாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேசிய அளவிலான முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கு? தேவப்பிரியன், இன்று பகல் 12 மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. இதில் முக்கியமாக பல்வேறு விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக முதலாவதாக இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. அதே போல இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் தேசிய அளவிலான முக்கிய பிரச்சனைகளை குறித்து ஆலோசிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மொழி நிதி பங்கீடு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாதன் காரணமாக மத்திய அரசிடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய நிதி என்பது தொடர்ந்து விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. இது தொடர்பாக பிரதமருக்கும் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த சூழலில் இது தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல பேரிடர் நிவாரண நிதி தொடர்ந்து தமிழகத்திற்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. எனவே இது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் மிக முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கிய தேசிய அளவிலான பிரச்சனைகள் தொடர்பாக முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேவப்பிரியன், பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த முடிவுகள் எதிரொலிக்குமா அல்லது பட்ஜெட்டுக்கு முன்னதாகவே இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளுடைய தாக்கம் இருக்குமா? தமிழரசி, முக்கியமாக அதாவது 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் முதல் இந்த பணிகள் நடந்து வரக்கூடிய நிலையில் பட்ஜெட்டை இறுதி செய்யும் பணியை அரசு தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய விவாதங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. இதில் தேசிய அளவிலான முக்கிய பிரச்சனைகளை முதலமைச்சர் தலைமையிலான இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி ஒதுக்கப்படாது என மத்திய அமைச்சர் சமீபத்தில் கூறியிருந்தார். இது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. பல்வேறு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் அதில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தேசிய அளவிலான பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டது தொடர்பாகவும் அதன் முடிவுகள் குறித்தும் முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவலுக்கு நன்றி தமிழரசி.